ரொம்ப சிம்பிள் நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பீர்க்கன் அறுவடை தான் பார்க்க போறோம். ஸோ பீர்க்கன் அறுவடை அப்படின்னா அப்படியே குத்து குத்தா பல்கா எடுக்க போறது கிடையாது. ஏன்னா என் செடியில வளர்றது எல்லாமே ஒரு காய் 2 காய் அந்த மாதிரி தான் வளருது. பீர்க்கன்ல ஒரே ஒரு காய் மட்டும்தான். இது வரைக்கும் நான் அறுவடை எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அறுவடை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு செரி தக்காளி மாதிரி தான். அதை குழம்புக்கோ எதுக்குமே யூஸ் பண்றது இல்ல. அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போச்சு. அதனால அந்த செடியுமே களைஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த பீர்க்கன் செடியிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்தது. அப்புறம் கம்பளி பூச்சி தாக்குதல்னால கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் இலைகள் எல்லாமே நல்லா பச்சை பசேல்னு பெருசா வருது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இலைகள் எல்லாம் நூல் நூலா வந்து நோய் தாக்கம். அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு பீர்க்கன் தான். அந்த பீர்க்கனுமே நான் சமைக்க யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அது வந்து பார்க்கறதுக்கு சாப்பிடக்கூடிய பீர்க்கன் மாதிரியே எனக்கு தெரியல. ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு. வர 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 ரொம்ப கெட்டியா கல்லு மாதிரி இருக்கு. அதனால அந்த ஒரு பீர்க்கனை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதுல இருந்து விதைகளை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ணி காமிக்கிறேன். இலைகளுமே இந்த பீர்க்கனை எடுத்துட்டு அதை அப்படியே வந்து அந்த செடியுமே வந்து நான் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முயல் காது இலை அதுவுமே வந்து ஒரு மாதிரி நோய் தாக்கம் ஒரு மாதிரி வதங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த செடியுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னா 2 தொட்டி ஃப்ரீ ஆயிடும். அதில் வேற ஏதாவது கீரையோ இல்லைன்னா வேற ஏதாவது செடி வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக கம்பளி பூச்சி தாக்கத்துல இருந்து மின்ட் செடி நல்லாவே வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே பத்திரமா வந்து வச்சிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு. 2 இலை கிள்ளி வாயில போட்டாலே அவ்வளோ பயங்கரமா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கு. அதனால அந்த செடியை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. அதை எப்படியாவது காப்பாற்றி காப்பாற்றி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இதுலேருந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து சும்மா ஒரு 2 காம்பு வச்சு அதுலேருந்து வந்தது தான். விதைகள் எதுவுமே போடலை. அதனால அதை எப்படியாவது காப்பாற்றி வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் மற்ற செடிகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. இதில் தேவையில்லாத செடி எல்லாமே வந்து களைஞ்சிடலாம் அப்படின்னு. அப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த பெரிய மரம் மாதிரி இருக்கிற செடி நான் நினச்சேன் அது வந்து மரவள்ளி கிழங்கு கப்பா செடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் வந்து சரி அதை எப்போ அறுவடை பண்ணலான்னு கூகுள் குரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கடைசியில அது வந்து பப்பாயா செடி பப்பாளி மரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே நல்லா கரெக்டாக கெஸ் பண்ண முடியல. அந்த தண்டை வச்சு தான் வந்து பார்த்து கண்டுபிடிச்சேன். இலைகள் வந்து மரவள்ளி கிழங்கோட இலைகள் கொஞ்சம் ஊசி ஊசியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியோட இலைகள் அப்படியே அக்யூரேட்டாக இருக்குது. அதனால கடைசியில் பார்த்தா அது பப்பாளி இலைகள் தான். அப்புறம் மிளகா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்வினி பூச்சி தாக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. நல்ல நீளமாக பச்சை பசையில் வளர்ந்துட்டு இருந்த அந்த மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வெளிரி போய் சின்ன சின்னதாக மட்டும்தான் வருது. ஸோ நீளமாக வளர மாட்டேங்குது. அதையுமே நீ ட்ரிம் பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய மிளகா செடி தான் வீட்டு வச்சிருக்கிறதுலே நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால அதில் ஒரு நல்ல செடியை மட்டும் காப்பாற்றிட்டு மற்ற எல்லா செடியுமே வந்து கலைஞ்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மஞ்சள் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த க்ரோ பேக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கு. இன்னொன்று வந்து கம்பு செடி அது வந்து பெருசாக ஒன்றும் யூஸ் இல்லை. அதனால அதையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதை வந்து ஜஸ்ட் குருவிக்காக தான் வளர்த்தி வச்சேன். பட் எதுவும் பறவைகள் எதுவும் வந்து சாப்பிட்ற மாதிரி தெரியல. அதனால அது வேஸ்ட்டு தான். அதுவும் இல்லாமல் அங்கே போய் ஏதாவது தண்ணி ஊற்றும் போது கையில் பட்டுருச்சுன்னா பயங்கரமாக அரிப்பு எடுக்குது. ரொம்ப ஷார்ப்பாக வேற இருக்குது. நிறைய கட்டாயிருது கையெல்லாம். அதுக்கு பயந்துட்டே நான் வந்து அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு. மாவு பூச்சி பார்த்தீங்கன்னா பீர்க்கன்லேயுமே ரொம்ப அப்படியே இதாக இருக்குது. அதனால மாவு பூச்சி போகிற வரைக்கும் ஃபுல்லாக ஓரளவுக்கு எல்லாமே ட்ரிம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்னைக்கான வீடியோ இதுதான். நன்றி, வணக்கம்.